நாம் தமிழர் கட்சியின் முதல் எம்எல்ஏ ஈரோடு கிழக்கிலிருந்து தான் வரப்போறாருன்னு தம்பிகள்லாம் கிழக்கியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களை மேற்கொண்டு வெறியேற்றுறதுக்காக நொன்ன நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது தற்குறிகளா, அந்த அம்மா சீதா லட்சுமி ஒத்தையா ஈரோட்டில் ஓட்டு கேட்டுக்கிட்டு தெரியுது, அது உருப்பிடுமா விளங்குமா, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா அப்படின்லாம் யாரும் மனசு விட்டுறாதீங்க. வரும் நாட்களில் நாம் தமிழர் கட்சியின் 40 நட்சத்திர பேச்சாளர்களை நான் கள இறக்க போறேன். கூடவே நானும் போக போறேன். இந்த வருஷம் ஈரோடு கிழக்க மட்டும் ஜெயிக்கிறோம், அடுத்த வருஷம் மொத்த தமிழ்நாட்டையும் ஜெயிக்கிறோம். கிழக்க மேற்க வடக்க தெற்கன்னு அத்தனையும் நம்ம வசமாக போகுது. அடுத்த வருஷம் ஆட்சியே நம்மளதுதான் அப்படின்னு அண்ணன் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. கூமுட்டையானுங்களும் நொன்ன வழக்கமா விடுற உள்ளுள்ளாய் தானே இது, உண்மை கிடையாது இல்லை அப்படின்னு எதுவுமே புரியாம மேற்கொண்டு கூடுதல் வெறியோட கிழக்கையே வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரிடா, அந்த கூமுட்டையானுங்க அப்படித்தான், அவனுக்கு என்னைக்கு எது புரிஞ்சிருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது யாரா 40 நட்சத்திர பேச்சாளர்கள்ங்கிறீங்களா? வேற யாரு? நாம் தமிழர் கட்சியில் ஆல்ரெடி இருக்கிற அந்த நாய் கடியானுங்க தான். வெறி நாய் கடிச்ச மாதிரியே பேசுவானுங்கல்ல. ஓட்ட இடும்பாவனம், காளி அக்கா, கார்த்திகா அக்கா, ஹுமாயூனு, அந்த ஹிம்லரு, இன்னும் அட்ரஸ் இல்லாத பல அனாமுத்து தம்பிகள், இவங்கெல்லாம் தான் அந்த 40 நட்சத்திர பேச்சாளர்கள். இதுல ஒருத்த முழுசா போய் ஈரோட்டில் பேசினானாலே ஈரோடு மக்கள்லாம் ஒரு வழி ஆயிடுவானுங்க. இவனுங்க 40 பேரும் ஒன்னா போனா ஈரோடு தாங்குமா? ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஈரோட்டு மக்களை காப்பாத்தனா. இதுல எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இந்த 40 நாய்கடியானுங்களுக்கு ஆக போற செலவை பார்த்துக்க போறது யாரு? இவனுங்க போயிட்டு வர்றது, அங்க தங்குறது, திங்கிறது, உற்சாகத்தை உள்ள விடுறது, மொத்த செலவையும் யார் பார்த்துக்க போறா? வேட்பாளருங்கிற முறையில அந்த அக்கா சீதா லட்சுமி பார்த்துக்குமா, இல்ல கட்சி தலைவருங்கிற முறையில நொன்னம் பார்த்துக்குவாரா, இல்ல ஆகிற செலவை அந்த அக்காவும் நொன்னனும் பப்பாதியா பிரிச்சுக்குவாங்களா? என்ன கணக்குன்னு தான் தெரியல. ஏன்னா நொன்னனும் 8 அணா எடுக்க மாட்டாப்புல, நாய்கடியானுங்களும் 4 அணா எடுக்க மாட்டானுங்க. இவனுங்களோடைய சுத்திக்கிட்டு தெரியறதுனால அந்த அம்மாவும் 5 பைசா எடுக்காது. அப்புறம் யாருதான் அந்த செலவை பண்றது? எப்பயும் போல கடைசியில் இருக்கிற கடைமட்ட இழிச்சுவா தம்பிகள் தான் அத்தனை செலவும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் எப்பயும் நடக்கிறது, இந்த தடவையும் அதுதான் நடக்க போகுது. இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா, அந்த அம்மா ஒத்தையா இன்னைக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட ரோட்ல நடந்து போறவங்களையெல்லாம் கையை பிடிச்சி இழுக்காத குறையா எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க தானே, நாம் தமிழருக்கு ஓட்டை மட்டும் போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்படி மாறுதுன்னு பாருங்க, ஊழலை ஒழிச்சிருவோம், லஞ்சத்தை ஒழிச்சிருவோம், ஒயின் ஷாப்பை மூடிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம்னு அத்தனை பேரையும் வலுக்கட்டாயமா இழுத்து வச்சு இந்த அம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்குது. இதுல மேட்ரு என்னன்னா, அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, எல்லாரும் இப்படித்தாம்மா சொல்றாங்க, ஒயின் ஷாப்பை மூடிடுவோம், சாராய கடையை மூடிடுவோம் அப்படின்னு தான் அளக்குறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் இதைத்தான் சொல்றாங்க. ஆனா கிட்டக்க போய் பார்த்தா அந்த கட்சிக்காரனுங்களே முரட்டு குடியாரங்களா இருக்கிறானுங்க. உங்க கட்சியிலேயே அநேகமா அப்படித்தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். உங்க கட்சிக்காரனுங்க எல்லாம் குடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அந்த அக்கா ஒரு செகண்ட் தடுமாறி போச்சு. என்ன தம்பிகள்லாம் எப்பேற்பட்டவனுங்கன்னு அக்காவுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட தான் இது குறித்த திட்டம் இல்ல, எந்த திட்டமும் கிடையாது. அப்புறம் ஒரு வழியா சுதாரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் எங்க கட்சியோட கொள்கையிலேயே வச்சிருக்கிறோம், எங்க கட்சியில சேர்ந்தா தனி போடக்கூடாது, அதை ஒரு அடிப்படை கொள்கையாவே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஓட்டை போடுங்க, குடி பழக்கத்தை ஒழிக்கிறோமா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு முறுக்கிட்டு வந்திருக்குது. ஆக்சுவலா இதுதான் கள அரசியல்ங்கிறது காமன் மேனுக்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியுது. சீமான் மாதிரியான உட்டோப்பியன் பாலிடிக்ஸ் பேசுற ஆட்கள்லாம் டெபாசிட் கூட வாங்க முடியாம தோத்து போறதுக்கெல்லாம் இதுதான் காரணம். காமன் மேனுக்கே எது சாத்தியம் எது சாத்தியம் இல்ல, எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. இவங்க சொல்ற அந்த கற்பனை உலக கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு அவங்க கொஞ்ச நேரம் நின்று கேட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல சீரியஸாலாம் யாரும் எதையும் எடுத்துக்கிறது இல்ல. ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசினா மட்டுமே போதும், ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆளுங்கட்சியின் நிர்வாக தவறுகளை கண்டிச்சு பேசினாலே போதும், ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வந்துரும்னு நினைச்சு அரசியல்ல இறங்குற நிறைய பேர் தோத்து போற இடம்ங்கிறது இதுதான். ஏன்னா காமன் மேனுக்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியுது. இந்த மனித புனிதர் வேஷத்தையெல்லாம் நம்புறதுக்கு மக்கள்ல முக்காவாசி பேர் தயார் இல்லைங்கிறது தான் ஈரோட்டில் இந்த அம்மா கிட்ட அவர் கேள்வி கேட்டார் இல்லையா, அது நமக்கு உணர்த்துற விஷயம். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காகவே வானத்திலிருந்து குதிச்சு வந்திருக்கிற இன்னொரு மனித புனிதரான விஜய் பரந்தூர் மக்களை போய் பார்க்க போறாருன்னு நேற்றிலிருந்து நம்மூர் மீடியாக்கள்ல எல்லாம் ஒரு செய்தி பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே விஜய் அங்க எதுக்கு போறாரு? பரந்தூர் மக்கள் மேல இருக்கிற அக்கறையால் அங்க போறாரா, இல்ல அட்டென்ஷன் சீக்கிங்கார போறாரா
பனையூர் பண்ணையார்னு நம்மள பல பேர் ஓவரா ஓட்டுறானுங்களே, அவனுங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கட்டும்னு விஜய் வெளியில வர்றாரா நமக்கு தெரியாத. வெளியில வந்து ஏதாவது பேசிட்டோம், அப்புறம் அது சம்பந்தமா நாம பேசுவோம். இப்போ என்ன பண்றோம்னா விஜய் சம்பந்தமான வேற சில விஷயங்கள் இருக்குது, அதை பத்தி பேசுவோம். திடீர்னு பரந்தூர் மக்கள் மேல விஜய்க்கு அப்படி என்ன பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது? ஏன்னா மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மக்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் அத்தனை கட்சிகளும் அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் நின்றுது. அதை பற்றி பேச்சு. விஜய் அது சம்பந்தமாக வாயவே திறக்கல, சம்பிரதாயமாக கூட ஒரு அறிக்கை விடலை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், புதிய கல்விக் கொள்கை, இப்போ யூஜிசியில் அவங்க சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு யூனியன் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது சம்பந்தமாக எதை பற்றியும் விஜய் வாயவே திறக்கல. எதுக்காக திடீர்னு பரந்தூர் மக்களை போய் நான் பாதுகாக்க போறேன்னு அங்க நிக்கிறாரு? இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். இங்க போனா தான் இவர் தனியா தெரிவாரு. ஏன்னா திமுக, அதிமுக, பிஜேபி இது மூணுமே அங்கே போகவும் முடியாது. ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு இவங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது. ஸோ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க போக முடியாத இடத்துக்கு நாம் போனோம்னா நமக்கு தனியாக ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கட்சியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் விஜய் அங்கே போயிருக்கிறாரு. அவ்வளவுதான். எது எப்படி இருந்தாலும் விஜய் அங்கே போகிறதுனால அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். அந்த மக்களுக்கு காம்பன்சேஷன் கூட கிடைச்சாலோ இல்லை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அதிகார வர்க்கம் அந்த ப்ராஜெக்டையே கைவிட்டுட்டாலும் எது நடந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் அதிகாரத்தை பணிய வைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. அதிகாரம்ங்கிறது அப்படித்தான், அவங்க நினைச்சா செஞ்சிருவாங்க. ஸோ அதிகாரத்தை பணிய வைக்கணும்னா சும்மா ஒரு நாள் போய் போட்டாவுக்கு போஸ் கொடுத்துட்டு வந்தால் மட்டும் அது நடக்காது. தொடர்ச்சியாக அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கணும், தொடர்ச்சியாக அதை பற்றி பேசணும். அதிகாரத்தை பணிய வைக்கிற அளவுக்கு விஜய் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுவார் எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி தமிழ்நாட்டுக்கு புது ஏர்போர்ட் வேணுமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணும் தான். தமிழ்நாடு மாதிரியான ஒரு தொழில் வளம் மிக்க மாநிலத்துக்கு இன்னும் பல புது ஏர்போர்ட்டுகள் வேணும் தான். புது ஏர்போர்ட்டை அங்க வரணுமா வேண்டாமா, வேற இடத்துல வரணுமாங்கிறது தான் கேள்வியை தவிர ஏர்போர்ட்டுகள்லாம் நிறைய வேணும் தான். இதுல சில பேர் வேற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது எப்படி இருந்தாலும் ஏர்போர்ட்டை கட்டி மோடி கவர்மெண்ட் அதானி கையில் தான் கொடுக்க போகுது, அதுக்கு எதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் நிலத்தை கையகப்படுத்தி ஜி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும், இது தேவையில்லாத வேலை தானே அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஆக்சுவலாக நாம விரும்பினாலும் விரும்பலன்னாலும் நமக்கு ஏர்போர்ட் வேணும்னா அதானி தயவு தேவைங்கிற நிலைமை இந்தியாவில் வந்துருச்சு. அது தவிர்க்க முடியாதுங்கிற போது அதானியை காரணம் காட்டி இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த நியாயமும் கிடையாது. அப்படி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. இந்தியாவில் இப்போ நமக்கு கரண்ட் வேணுமா அதானி தயவு வேணும், ரோடு வேணுமா அதானி தயவு வேணும், சிமெண்ட் வேணுமா அதானி தயவு வேணும், ஏர்போர்ட் வேணுமா அதானி தயவு வேணுங்கிறது தவிர்க்க முடியாத நிலைமை. யதார்த்தம் இதுதாங்கிற போது இதை இப்போதைக்கு யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற போது அதானியை காரணம் காட்டி அந்த ஏர்போர்ட் அங்க வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த நியாயமும் கிடையாது. இப்போ போன வாரம் மதுரையிலிருந்து தூத்துக்குடி போகிற அந்த நேஷனல் ஹைவேஸை மெயின்டைன் பண்ணுற கான்ட்ராக்டை ஜி கவர்மெண்ட் அதானிக்கு தான் கொடுத்துருக்குது. அதானி வேண்டாம்னா அந்த ரோட்டில் நாம் யாருமே போகக்கூடாது. ஸோ எப்பயுமே ப்ராக்டிக்கலாக யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். அதானிக்கு ஜி இந்தியாவை எழுதி வைக்கிறதுங்கிறது இப்போதைக்கு நிற்க போகிறது இல்லைங்கிற போது அதானி தயவால் தான் நமக்கு ஏர்போர்ட் வரும்னா வேறு வழி இல்லாத அனுமதிச்சு தான் ஆகணும். நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு ஏர்போர்ட் வருது, அதை நீங்கள் நானுன்னு யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி அதை அவங்க அம்பானிக்கோ அதானிக்கோ யாருக்கோ கொடுத்துட்டு போறாங்க. அதனால நமக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம சிந்தனையை அத்தோட நிப்பாட்டிக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்குமே இப்போதைக்கு நல்லது. ஏன்னா அதுதான் கான்டெம்பரரி ரியாலிட்டி. அதே மாதிரி ஐஐடி டைரக்டர் ஒருத்தர் மாட்டு மூத்திரம் குடிச்சா ஜுரம் குணமாகுதுன்னு பேசின ஒரு வீடியோ நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்ல 2-3 நாளாக வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏப்பா மெத்த படித்த மேதைகளே இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா எப்படிப்பா இந்த நாடு உருப்பிடும்னு பல பேர் அதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு யதார்த்தம் என்னன்னா, சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவனுங்க தெளிவாக இருப்பானுங்க. மறந்து போய் கூட அவனுங்க மாட்டு மூத்திரத்தை எல்லாம் குடிக்க மாட்டானுங்க, மாடு வளர்க்குற வேலையை கூட செய்ய மாட்டானுங்க. மாடை கடவுளுமானுங்க, மாட்டு மூத்திரத்தில் அத்தனை மருந்து இருக்குதுன்னு சங்கிகள் சிலாகிச்சு பேசுவாங்களே தவிர அதை குடிக்கிற வேலையோ அதை மருந்தா யூஸ் பண்ணுற வேலையோ எல்லாம் சங்கிகள் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டானுங்க. நான் சங்கிகள் தான் இந்த மாதிரி பீத்த பிரச்சாரங்களுக்கு பலியாகி தங்களோட வாழ்க்கையை தொலைக்கிறதெல்லாம்.
தான். ஆக்சுவலாக சங்கிகளோட ஹிப்போக்ரஸி எப்பேற்பட்டதுங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச பிஜேபி எம்எல்ஏ அதே உத்தரப்பிரதேச சிஎம்மான யோகி ஆதித்யநாத்தை டேக் பண்ணி ஒரு ட்வீட்டு போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாட்டை பாதுகாக்கிறது தான் பிஜேபியோட கொள்கை, உத்தரப்பிரதேச அரசே அதுக்காக தான் இயங்குதுன்னு நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்தியாவிலேயே இறைச்சிக்காக அதிக மாடுகள் வெட்டப்படுறது உத்தரப்பிரதேசத்தில் தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 மாடுகள் வெட்டப்படுது. மாடுகளை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுக்குறீங்கள, அதெல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேர்றதே இல்லை. ஆஃபீஸர்களே திருடி தின்றானுங்க. நீங்கள் இந்த மாதிரி பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பக்கம் மாட்டை காப்பாற்றுறதா சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 50,000 மாட்டை யூபியிலேயே வெட்டுறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி டெபாசிட் ஓட வாங்காது. இதை ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவரு யோகிஜியை எச்சரிச்சிருந்தாரு. இந்த ட்வீட்டை உத்தரப்பிரதேசத்தோட எதிர்க்கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு, மோடியும் டேக் பண்ணியிருந்தாரு. இதில் மேட்ரு என்னன்னா, இவ்வளவு பெரிய மேட்ரு ஒரு பிஜேபி எம்எல்ஏவே யூபியில் சொல்றாரு. அங்கே ஒரு ரியாக்ஷனும் இல்லையா, மக்களும் யாரும் கேட்கல. என்னப்பா ஒரு நாளைக்கு 50,000 மாடு இந்த புனித பூமியில் வெட்டப்படுதா, என்னப்பா இது அநியாயம்னு மக்கள் யாரும் எடுத்து கேள்வி கேட்கல. ஜி வகையராக்களும் யாருமே வாயை திறக்கல. ஏன்னா உண்மை என்னன்னு உலகத்துக்கே தெரியும். பீஃப் எக்ஸ்போர்ட்ல யூபி பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுது. பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதுல பெரிய கம்பெனியே யூபியில தான் இருக்குதுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம். இந்த உண்மையை அந்த பக்கம் தெரிய வச்சுக்கிட்டே தான் இந்த பக்கம் மாட்டை காப்பாத்துறதா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சங்கிகள் எல்லா விஷயத்திலையும் தெளிவா இருப்பானுங்க. நான் சங்கிகளோட பீத்த பிரச்சாரத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.